சுவர்க்க நரகம் போகிறதுக்கு முன்னாலேயே கபருந்து எலும்பி மறுமை நோக்கி போகிற நேரத்தில் ஒரு பக்கம் நடப்பாங்க, ஒரு பக்கம் மயங்கி விழுவாங்க. இந்த பைத்தியகாரன் எப்படி? அவனுக்கு எதுவும் சிந்தனை இல்லை, எல்லாம் செய்வான் அவன். சுப்ஹானல்லாஹ். அப்ப ஷைத்தானுடைய தீண்டுதலால் பைத்தியம் பிடித்தவன் போன்றே அல்லாமல் அவர்கள் நாளை மறுமையில் எழும்ப மாட்டார்கள். இது வட்டி எடுப்பவர்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய மிக நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நுஅ்மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுض்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். قال الله تعالى الذين ينفقون أموالهم بالليل والنهار سرا وعلانية فلهم أجرهم عند ربهم ولا خوف عليهم ولا هم يحزنون. எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்து இறுதி தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் கூறியதன் பின், கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, மாணவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொடர்ந்தும் நாம் சூரத்துல் பக்ராவுடைய விளக்கத்தை படித்து வருகின்றோம். சென்ற பாடங்களில் தர்மத்தின் முக்கியத்துவம், அது யாருக்கு கொடுக்கப்பட வேண்டும், அதில் இஹ்லாஸ் இருக்க வேண்டும், முஹஸ்தித் இருக்கக்கூடாது, அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி செய்ய வேண்டும் போன்ற அனைத்து விளக்கங்களையும் சென்ற பாடங்களிலே, அதாவது 261 வசனத்திலிருந்து 274 வசனம் வரைக்கும் நாங்கள் படித்து வருகின்றோம். அந்த தொடரில் இன்று 274 வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பின்வருமாறு கூறுகின்றான். அல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் பில்லைலி வன்னஹார் சிர்ரன் வ அலானியதன் ஃபலஹும் அஜ்ருஹும் இன்த ரப்பிஹிம் வலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். மாஷா அல்லாஹ். பிஷாரத், அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்கக்கூடிய, தங்களுடைய செல்வங்களை செலவழிக்கக்கூடியவர்களுக்கான பிஷாரத்து, நன்மாராய். எவர்களெல்லாம் தங்களுடைய செல்வங்களை இரவு பகல் என்று பாராமல் இரகசியமாகவும் பரகசியமாகவும் நல்வழிகளில் செலவழிக்கின்றார்களோ அவர்களுடைய கூலி அவர்களுடைய இறைவனிடத்திலே, மாஷா அல்லாஹ், அவர்களுக்கு மர்மையை நோக்கி செல்லக்கூடிய பயணத்தில் எந்த ஒரு அச்சமும் இல்லை. இந்த உலகில் விட்டு செல்லக்கூடியவைகளை நினைத்து கவலைப்படவும் மாட்டார்கள். வலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். சுப்ஹானல்லாஹ். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான 2 அம்சங்கள். ஒன்று, மறுமையை நோக்கி போகும்போது அச்சம் இருக்கக்கூடாது. இரண்டாவது, இந்த உலகத்தில் வாழும்போது விட்டு செல்லக்கூடியவைகளை நினைத்து கவலைப்படக்கூடாது. இந்த 2ம் கிடைக்கக்கூடிய மிக பாக்கியமான ஒரு செயல், ஒரு நல்லவள் தான் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வது. அதைத்தான் அல்லாஹ் இங்கே சொல்லுவார், அல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும், தங்களுடைய செல்வங்களை செலவழிப்பவர்கள், பில்லைலி வன்னஹார், இரவிலும் பகலிலும், சிர்ரன் வ அலானியத்தன், மறைமுகமாகவும் யாருக்கும் தெரியாமல் ரகசியமாகவும், வ அலானியத்தன், பகிரங்கமாகவும் செலவழிக்கக்கூடியவர்கள், தங்களுடைய செல்வங்களை நல்வழிகளில் செலவழிக்கக்கூடியவர்கள். ஃபலஹும், அவர்களுக்கு, அஜ்ருஹும், அவருடைய கூலி, இன்த ரப்பிஹிம், அல்லாஹு அக்பர், அல்லாஹ்வுடைய பிஷாரத். இப்படிப்பட்ட இந்த நற்காரியங்கள் செய்யக்கூடிய கூலி
அவருடைய ரப்பிடத்திலே இருக்கின்றது. சுப்ஹானல்லாஹ். இதுக்கு வேற என்ன பயம் இருக்குது? வலா ஹவுஃபுன் அலைஹிம், அவர்கள் அச்சப்பட மாட்டார்கள். வலாஹும் யஹ்ஸனூன், அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தர்மத்தின் சிறப்பை பற்றி, அதனால் கிடைக்கக்கூடிய பலாபலனை பற்றி, அதற்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய நற்கூலிகளை பற்றி, அதை அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கின்றான், அந்த கூலியை அல்லாஹு தஆலா வழங்குவதற்கு தயாராக இருக்கிறான் என்பதை இந்த வசனத்தினூடாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றான். இந்த வசனத்தை பொறுத்தவரையில் தங்களுடைய செல்வங்களை நல்வழியில் செலவழிப்பவர்களுக்கான ஒரு புகழ் அல்லாஹ் தஆலா அவங்க புகழ்றான் அவங்கள. இதனால் தான் இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தங்களுடைய தஃப்சீரில் இந்த ஆயத்துக்கு தலைப்பு போடும்போது சொல்லுகின்றார்கள், மத்ஹுல் முத்தசத்திகீன், தர்மம் செய்வர்களுக்கான ஒரு புகழ்ச்சி. யாரிடத்திலிருந்து? ரப்பிடத்திலிருந்து, அல்லாஹ்விடத்திலிருந்து என்று இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த வசனத்துக்கு தலைப்பட்டிருக்கின்றார்கள். அல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் பில்லைலி வன்னஹார், அல்லாஹ்வுடைய பாதையில் இரவு பகலாக செலவழிக்கக்கூடியவர்கள். அதுக்கு நேரம் பார்க்க மாட்டாங்க, அவங்களுக்கு முடிந்த மட்டும் செலவழிப்பார்கள். சிர்ரன், மறைமுகமாக. யாருக்கு சென்ற பாடங்கள் நாங்கள் பார்த்தோம், மறைமுகமாக செய்யக்கூடிய தர்மம், அதாவது உஃபரியான தர்மம் அல்லாஹ்விடத்திலே மிகவும் ஏற்றமானது. நாங்கள் பார்த்தோம் ஹதீஸ், புகாரி முஸ்லீம் இருவரும் ஒப்பிய ஹதீஸில் பார்த்தோம்னாங்க, 7 கூட்டத்தினருக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமையில் நிழலே இல்லாத வேளையில் தன்னுடைய நிழலின் கீழ் அல்லது அர்ஷின் நிழலின் கீழ் நிழல் கொடுக்கின்றான். அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. அந்த 7 கூட்டங்களில் ஒரு கூட்டம்தான் ரஜுலுன் தஸத்தக பிஸதகத்தின் ஃபஅஃபாஹா ஹத்தா லா தஅலம ஷிமாலுஹு மா யுன்ஃபிகு யமீனுஹு. ஒரு மனிதன் தர்மம் செய்தான், அவனுடைய வலது கை செய்த தர்மத்தை இடது கை தெரியாத அளவுக்கு மறைத்தான். இடது கையை தெரியாம வலது கையில கொடுக்க முடியாது. ஆனால் அல்லாஹ் தஆலா முபாலகா இவ்விடத்தில், அதாவது அந்த அளவுக்கு யாருக்கும் தெரியாமல், எந்த ஒரு முகஸ்துதி வந்து விடாமல் தன்னுடைய உபரியான தர்மத்தை மறைத்து கொடுத்தான். அப்படியார் ஒரு கூட்டம் நாளை மறுமையிலே நிழல் இல்லாத வேளையில் அல்லாஹ்வுடைய நிழலில் இருப்பார்கள் என்று ஹதீஸ் நாங்கள் முன்னால் பார்த்தோம். அப்போ இவங்க நேரம் பார்க்க மாட்டாங்க, ரகசியமாகவும் பரசியமாகவும் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இந்த விஷயத்தில் ஒரு முக்கியமான ஒரு குறிப்பை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தலாம். ஒரு மனிதன் இரவு பகலாக செலவழிக்கின்றது சாத்தியமில்லாத வேலை. இரவு பகலா யாரும் செலவழிக்க போறாங்க? இரவு தூங்குறது யாரும் செலவழிப்பாங்களா? இல்லை. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தர்மத்தில் தன்னுடைய மனைவி மக்களுக்கு செலவழிக்கக்கூடிய செலவை உட்படுத்துவதற்காகத்தான் இப்படி சொல்லுகின்றான். மனைவி மக்களை பொறுத்தவரை இரவு பகலாக செலவழிக்க தான் வேணும். இரவு பாட்டு பார்க்க முடியாது, எப்போ செலவு ஏற்பட்டாலும் செலவழிக்க தான் வேணும். நடுஜாமத்தில் பிள்ளைக்கு ஷோமில்லைன்னு சொன்னால் பிள்ளையை தூக்கி ஹாஸ்பிட்டலுக்கு போத்தான் வேணும். நடுஜாமத்தில் தன்னுடைய தாய்க்கு பசி ஏற்பட்டு சொன்னால் பசியை போக்குறது செலவழிக்க தான் வேணும். அப்போ இரவு பகலாக செலவழிக்கிற விஷயத்தில் தன்னுடைய பொறுப்பில் இருப்பவர்களுக்கு செலவழிக்கக்கூடிய செலவு உள்ளடங்குது. இது ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வருமாறு சொல்லுகின்றார்கள். நிறைய ஹதீஸ்கள் வந்திருக்கின்றன, அதில் சில ஹதீஸ்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அன் தௌபான் ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم أفضل دينار ينفقه الرجل دينار ينفقه على أهله على عياله ودينار ينفقه على دابته ودينار ينفقه على أصحابه في سبيل الله. இந்த ஹதீஸ் முஸ்லிமில் பதிவாக இருக்கு, சஹீஹான ஹதீஸ். தௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள்,
ஒரு மனிதன் செலவழிக்கக்கூடிய தர்மத்திலேயே மிகச்சிறந்த தர்மம் தன்னுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு செலவழிப்பது. யால் என்பது குடும்பத்தை குறிக்கும். அல்லது சில வேலைக்காரர்களாக இருக்கலாம், அவங்களுக்கு சாப்பாடு கடமைப்பட்டிருந்தால் அதுவும் சேரும். தாய் தகப்பன் செலவு கொடுக்க வேண்டிய கடமைப்பட்டிருந்தால் அதுவும் இதில் சேரும். தன்னுடைய உடன்பிறப்புகள் சின்னவர்களாக இருந்து தாய் தகப்பன் இல்லாமல் இருக்கிறாங்க, அவங்களுக்கு செலவழிக்கக்கூடிய செலவும் இதில் சேரும். அப்போ ஒரு மனிதன் தர்மம் செய்வதில் மிகவுமே சிறந்தது, அதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எந்த அளவுக்குண்டா அஃதலு தீனார், மிகச்சிறந்த ஒரு செலவு எதுன்னு சொன்னா அதுதான் தன்னுடைய குடும்பத்தினருக்கு செலவழிக்கக்கூடிய செலவு. அதுக்கு அடுத்ததாகத்தான் தன்னுடைய வாகனத்துக்கு செலவழிக்கக்கூடிய செலவு. அந்த காலத்தில் தாப்பான்னு சொல்றது ஒட்டகமாக இருக்கும், அல்லது குதிரையாக இருக்கும், அல்லது கோவேறு கழுதியாக இருக்கும், அல்லது சாதாரண கழுதியாக இருக்கும். அதுதான் தாப்பான்னு வந்திருக்கு. அப்போ இன்றைக்கை காலத்தை பொறுத்தவரையில் ஒரு மனிதனுக்கு ஒரு வாகனம் இருக்குன்னு சொன்னால் அதை பராமரிக்கணும். அதை என்ன செய்யணும்? பராமரிக்கணும். அப்போ அதையும் இதில் உடங்குது. ஏன்னா வாகனத்தை பராமரிக்கலைன்னு சொன்னால் தன்னுடைய தேவைக்கு பயன்படுத்தல போயிடும். வாகனம் என்பது ஒரு மனிதனுக்கு அத்தியாவசியமான ஒன்று, அது கட்டாயமான தேவை. அதனால் அதுக்கு காசு செலவழிச்சா கூட அதுக்கு ஜக்காத்தும் கிடையாது. எப்படி போல ஒரு மனிதனுக்கு வீடு எப்படி தேவையோ அதே போல் ஒரு வாகனம் தேவை. வசதி இருந்தால் ஒரு வாகனம் வைத்துக் கொள்வதில் பிழை இல்லை, இஸ்லாம் அதை வரவேற்குது. இப்போ அதுக்கான செலவு இரண்டாவதாக குறிப்பிடப்படுது. மூன்றாவதாக குறிப்பிடப்படுவது தீனாருன் யுன்ஃபிகுஹு அலா அஸ்ஹாபிஹி ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் போர் புரிவதற்காக கிளம்பி சென்ற தன்னுடைய தோழர்கள், அவர்களுக்கு ஏதாவது தேவை இருக்கும் என்றால் அவர்களுக்கு செலவழிப்பது மூன்றாவதாக இங்கே குறிப்பிடப்படுகின்றது. அப்போ நாங்கள் பார்க்குறோம், இரவு பகலாக செலவழிக்கிறது, ரகசியமாக பரசியமாக செலவழிக்கிறது, இதில் உள்ளடங்கக்கூடிய ஒன்றுதான் தன்னுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய மனைவி மக்கள் அல்லது தாய் தகப்பன், சிறுவயதுடைய பிள்ளைகள், சிறுவயதுடைய சகோதர சகோதரிகள், இவர்களுக்குரிய செலவு அல்லது தன்னுடைய வேலைக்காரன். ஒரு மனிதன் வேலைக்காரன் வச்சு கொடுத்ததில் பிழை கிடையாது, அவனுக்கு செலவு கொடுக்க வேண்டியதாக கட்டாயம் கொடுக்கத்தான் வேணும். இது முதன்மையானது. இன்னொரு ஹதீஸில் பார்க்கிறோம், அன் அபீ ஹுரைரத் ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم தீனாருன் அன்ஃபக்தஹு ஃபீ ஸபீலில்லாஹ் ஒன்று, வதீனாருன் அன்ஃபக்தஹு ஃபீ ரகபா இரண்டு, வதீனாருன் தஸத்தக்த பிஹி அலா மிஸ்கீன் மூன்று, வதீனாருன் அன்ஃபக்தஹு அலா அஹ்லிக் அஅதமுஹா அஜ்ரன் அல்லதி அன்ஃபக்தஹு அலா அஹ்லிக. மாஷா அல்லாஹ். இந்த நாலு விஷயம் சொல்லப்படுதுங்க. ஒன்று, அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாதுக்காக செலவழிக்கிறது, ஃபீ ஸபீலில்லாஹ். இரண்டாவது, ஒரு அடிமையை விடுதலை செய்வதற்காக செலவழிக்கிறது, ஒரு புண்ணியமான காரியம். மூன்றாவது, ஒரு மிஸ்கீனுக்கு தர்மம் கொடுக்கிறது. நாலாவது, தனது மனைவி மக்களுக்கு குடும்பத்தினருக்கு செலவழிக்கிறது. இந்த நாளையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொல்றாங்க, அஅதமுஹா அஜ்ரன், இந்த நாளிலையும் மிகவுமே உயர்ந்த நன்மையை தரக்கூடியது அல்லதி அன்ஃபக்தஹு அலா அஹ்லிக, உன்னை குடும்பத்துக்கு செலவு வச்சதான் இதில் மிக முக்கியமானது. சுப்ஹானல்லாஹ். அப்போ அந்த குர்ஆன் வசனத்தில் சிர்ரன் வ அலானியத்தன் பில்லைலி வன்னஹார் என்று அல்லாஹு தஆலா சொல்வதன் மூலம் ஒரு மனிதன் இரவு பகலாக செலவழிக்கிறதாக இருந்தால் இதான் உள்ளடங்குது. மற்றதுகள் எல்லாம் வசைப்பட்ட நேரத்தில், குறிப்பிட்ட நேரத்தில் தான் செலவழிப்பாங்க. ஆனால் தன்னுடைய மனைவி மக்களை பொறுத்த வரையில், தன்னுடைய பொறுப்பில் இருப்பவர்களை பொறுத்த வரையில் அவர்களுக்கு செலவழிப்பதற்கு நேரம் இல்லை. எந்த நேரத்திலும் நாங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அதுதான் ஒரு மனிதன் செலவழிக்கக்கூடிய செலவிலேயே மிக சிறப்பான அதிகமான நன்மையை தரக்கூடிய ஒரு செலவாக இருந்து கொண்டிருக்கின்றது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் குறிப்பிடுகிறார்கள். இன்னும் ஒரு ஹதீஸில் அன் ஹுஸைமத
ரதியல்லாஹு அன் ஹுதைமத் ரதியல்லாஹு அன்ஹு قال كنا جلوسا مع عبد الله بن عمرو. ஹுதைமா சஹாபி அறிவிக்கிறாங்க, நாங்கள் அப்துல்லா பின் அம்ர் சொன்னால் ஒரு சாதாரண சஹாபி அல்ல, சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட 10 பேரில் ஒருவர், ஒரு சிறப்பான சஹாபி. சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டவர்கள் 10 பேரில் சிறப்பாக சொல்லப்பட்ட 10 பேரில் இவர் ஒருவர். அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி, தல்ஹா, ஜுபைர், இதே போன்ற அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப், சயீத் இப்னு ஸைத், அபு உபைத் இப்னு ஜர்ராஹ், அதில் சஅத் இப்னு அபி வக்காஸும் ஒருவர். அந்த அப்துல்லா பின் அம்ர் என்பவர்கிட்ட இந்த சஹாபி அமர்ந்திருக்கிற நேரத்தில் ஒரு சம்பவம் நடக்குது. ஜாஹு கஹ்ருமான். கஹ்ருமான் சொன்னால் வேலைக்காரன் அல்லது தன்னுடைய செல்வங்களுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய பொறுப்புதாரி அல்லது தன்னுடைய காரியங்களை நிறைவேற்றக்கூடிய வக்கீல், பொறுப்புதாரி, அதான் கஹ்ருமான் சொல்றது. இப்போ அப்துல்லா பின் அம்ர் அப்படி உட்கார்ந்திருக்கிற நேரத்தில் இவர் வாரார், இந்த பொறுப்புதாரி வாரார். அப்ப அவர் கேட்கிறாரு, அப்துல்லா பின் அம்ர் அவர்கிட்ட கேட்கிறாரு, அதைத்தர் ரகீக கூத்தகம், எங்களோட அடிமைகளுக்கெல்லாம் தேவையான கூத்த, அதாவது வாழ்வாதாரங்களை, உணவை கொடுத்துட்டீங்களா என்று கேட்கிறார். அப்ப அவர் சொல்றாரு, பொறுப்புதாரி சொல்றாரு, காலலா, இல்லை இன்னும் கொடுக்கல. நீர் கால இன்தலிக் தாஅதிஹிம், அவசரமா போ. இன்தலிக் என்ற வார்த்தை அவசரமா போன அர்த்தம். இன்தலக அவசரமா போன அர்த்தம். அவசரமா போய் அதை கொடு என்று அவருக்கு கட்டளை இருக்கின்றார். சொல்லி போட்டு அதுக்கு ஒரு ஹதீஸ ஆதாரமாக சொல்றார் அப்துல்லா பின் அம்ர். சொல்றார், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஃபா பில் மர்இ இஸ்மன் அன் யஹ்பிஸ அம்மன் யம்லிகு கூதஹு. இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், ஒரு மனிதன் தன் பொறுப்பில் இருப்பவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உணவை, வாழ்வாதாரத்தை பிற்படுத்துவது, கொடுக்காமல் இருப்பது அவனுடைய பாவத்துக்கு போதுமானது. கஃபா பில் மர்இ இஸ்மன், அவனை தண்டிக்கிறதுக்கு, பாவத்துக்கு அது போதுமானது. அப்படின்னு அர்த்தம் என்ன? தன்னுடைய பொறுப்பில் இருப்பவர்களுக்கு எந்த காரணம் கொண்டும் அவர்களுக்கு தேவையானதை, அத்தியாவசியமானதை நாம் வழங்காமல் பிற்படுத்தக்கூடாது, கொடுக்காமல் தடுக்கக்கூடாது என்று இந்த ஹதீஸிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டதாக அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். சயீத் இப்னு அபி வக்காஸ், நான் ஆரம்பத்தில் ஒரு மிஸ்டேக் போட்டுட்டேன், அப்துல்லா இப்னு அம்ர் அல்ல, சயீத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட 10 பேரில் ஒருவர். இவங்க சொல்றாங்க, சஅத் இப்னு அபி வக்காஸ் ஹஜ்ஜத்துல் வதா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட ஹஜ்ஜுக்கு போயிருக்கார் மக்காவுக்கு. அங்க போற இடத்துல அவருக்கு கடுமையான சுகையினம், வஜா இஷ்தத்த பிஹி, அல்லாஹு அக்பர், கடுமையான சுகையினம். எந்த அளவுக்கு அவர் நினைக்கிறாரு, நான் திரும்பி போறதுக்கு சான்ஸ் கிடைக்காது அப்படின்னு சொல்லி போட்டு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சொல்றாரு, யா ரசூலல்லாஹ், இன்னி கது பலக பி மினல் வஜஇ மா தரா. நீங்க பாக்குறீங்க, எனக்கு கடுமையான வருத்தமா இருக்குது, நான் சுயநமுற்று இருக்கிறேன். வானதூமால், நான் வசதியான ஒரு மனுஷன், எனக்கு நிறைய செல்வங்கள் இருக்குது. வலா யரிசுனி இல்லா இப்னத்துன் லீ, நான் மௌத்தா போனா எனக்கு வாரிசாக வரக்கூடியவர் ஒரு பெண் மகள் மாத்திரம் தான் இருக்கிறாள். அப்ப இறந்தவருக்கு ஒரு பெண் பிள்ளை மாத்திரம் இருக்கும் சொன்னால்
அவருக்குரிய சொத்துரிமை அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சூரத்து நிசாவில் 11ஆம் வசனத்தில் சொல்றான். யூசிக்கும் அல்லாஹு ஃபி அவுலாதிக்கும் லிzzக்கரி மித்லு ஹத்தில் உன்தையைன் ஃபைன் குன்ன நிசாஅம் ஃபௌக ஸனத்தைனி ஃபலஹுன்ன ஸுலுஸா மா தரக் வைன் கானத் வாஹிதத்தன் ஃபலஹன் நிஸ்ஃப். அல்லாஹு தஆலா இறந்தவருடைய பிள்ளைகளைத்தான் வாரிசு உரிமைக்கு மிகவும் உரித்துடையவர்கள் என்று சொல்லுகின்றான். பிள்ளைகளை பற்றி சொல்லும் போது ஆணும் பெண்ணுமாக இருந்தால் லிzzக்கரி மித்லு ஹத்தில் உன்தையைன், ஆணுக்கு 2 பங்கு பெண்ணுக்கு 1 பங்கு. ஆண்கள் இல்லாம ஒன்றுக்கு மேற்பட்ட பெண் பிள்ளைகள் இருப்பார்கள் சொன்னால் சொத்துல 2 பங்கு, மூணில் 2 பங்கு, 2 பங்கு சுலுசான். ஒரே ஒரு பெண் பிள்ளை மாத்திரம் இறப்பவருக்கு இருப்பார் சொன்னால், இறந்தவருக்கு இருப்பார் என்று சொன்னால் ஃபலஹன் நிஸ்ஃப், அவருக்கு சொத்துல சரிபாதி. இப்போ அதை அவர் தெரிஞ்சு வச்சிருக்கார். யாரு? சஅத் இப்னு அபி வக்காஸ் தெரிஞ்சு வச்சிருக்கிறார். அதனால ரசூல்ட்ட அவன் சொல்றார், யார் ரசூலா, நான் பணக்காரன், வசதியுள்ளவன். ஜூமால் என்ற அரபியில் பாய்ச்சா பெரிய செல்வந்தன் அர்த்தம். ஜூ இல்ம் சொல்லப்பட்டால் பெரிய அறிவால் என்ற அர்த்தம். ஜூ ஷுஹ்ரான்னு சொல்லப்பட்டால் மிக பிரபலியமான மனிதன் என்ற அர்த்தம். அப்ப ஜூமால் என்பது இங்க மிகவும் வசதியான ஒரு மனிதன், சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப அவர் இறந்து போன நோயப்பட்டிருக்காரு, ஒத்து வந்துட்டுச்சுன்னா அவருக்கு வாரிசாக வரக்கூடிய ஒரு பெண் பிள்ளை மட்டும், பொம்பளை பிள்ளை மட்டும் தான் இருக்கு அவருக்கு. அவருக்கு நிஸ்பு போனா மற்ற நிஸ்பு என்ன செய்யறது என்ற தோரணையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தர் வந்து கேட்கிறார். கேட்டு போட்டு சொல்றாரு, அப அதஸத்தகு பிசுலுஸை மாலி. அல்லாஹ்வுடைய தூதரே, நான் என் சொத்துல 3/2 பங்கு அல்லாஹ்வுடைய தர்மம் செய்யட்டுமான்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் காலல்லா, இல்ல. ஃபஷத்ர யா ரசூலல்லாஹ், அப்ப சரிபாதியா தர்மம் செய்யட்டுமா? காலலா, இல்ல. ஃபஸ்ஸுலுஸ யா ரசூலல்லாஹ், 3/1 நான் தர்மம் செய்யட்டுமா? அப்ப சொன்னாங்க அஸ்ஸுலுஸ, 3/1 தர்மம் செய்யுங்க. ஃபஸ்ஸுலுஸு கஸீர், என்றாலும் அந்த 3/1 அதிகம்தான் என்று சொல்லி போட்டு சொத்துரிமை பற்றி, அதாவது ஒரு மனிதன் வசியத்து செய்வதாக இருந்தால், எப்படி ஒரு மனிதன் வசியத்தை செய்வதாக இருந்தால் தன்னுடைய சொத்தில் 1/3 பகுதியை ஆகக்கூடாது வசியத் செய்யலாம். வசியத் செய்வதால் யாருக்கு வசியத் செய்யறது? ஐரோப்பா நாடுகளில் ஷாகத்துக்கு முந்தி வசியத் செய்வாங்க. நான் செத்து போனா வேற சொத்துக்கள் எல்லாம் கிறிஸ்தவ கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி போடு. இது பரவாயில்ல. வேறு சிலர் சொல்லுவாங்க இன்னும் பாடகைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி போகணும். நவுதுபில்லா. வேறு சிலர் சொல்லுவாங்க அத்தியத்துன்னா பகாயா, விபச்சார விடுதிக்கு போகணும்னு சொல்லுவாங்க. நவுதுபில்லா. இது இன்றைக்கும் இருக்கு இந்த பழக்கம். கிறிஸ்தவர்கிட்ட இந்த பழக்கம் இருக்கு இன்றைக்கும். இதன் இஸ்லாத்துக்கும் இஸ்லாம் அல்லாதவர்களுக்கும் இடையில சொத்துரிமை இருக்கக்கூடிய வித்தியாசம். அப்ப சொத்துரிமையை பொறுத்த வரையில் மிகவும் உரித்துடையவர்கள் உறவினர்கள், அதில் குறிப்பாக பெற்றோர்கள், பிள்ளைகள், சகோதர சகோதரிகள். கராபான்னு சொல்லப்படும் அரபியில் இறந்தவுடைய உறவுகள். அது 3 வகைப்படும். ஒன்று உசூல் என்று சொல்லப்படும், அடிப்படை தாய் தந்தை, அல்ல அவருடைய பெற்றோர்கள். 2வது சொல்லப்படும் ஃபுரு, அவர்கள் பிள்ளைகள். அது ஆம்பளை பிள்ளையா இருக்கலாம், பொம்பளை பிள்ளையா இருக்கலாம். 3வது ஹவாஷி என்று சொல்லப்படும் சகோதர சகோதரிகள், சாச்சா பெரியப்பா, அவருடைய பிள்ளைகள். இவர்கள் 3வது தரம். இந்த 3 பகுதியினர் தான் ஒரு இறந்தவுடைய சொத்துரிமைக்கு கராபத்து மூலமாக, உறவு மூலமாக வரக்கூடியவர்கள். இன்னொன்று இருக்குது, நிக்காஹ் மூலமாக சொத்துரிமை கிடைக்கக்கூடியவர்கள். குர்ஆன்ல சூரத்து நிசா 4வது அத்தியாயம் 13வது வசனம் 12வது வசனத்தை அல்லாஹ் தஆலா சொல்லும் போது, வலக்கும் நிஸ்ஃபு மா தரக அஸ்வாஜுக்கும் இல்லம் யகுன் லஹுன்ன வலத். நீங்க திருமணம் முடிச்சு உங்களோட மனைவி மௌத்தானால் அந்த மனைவிக்கு பிள்ளை இல்லாத பட்சத்தில் இருக்கிற கணவன் மூலமாகவோ அல்லது தலாக் சொன்ன கணவன் மூலமாகவோ அல்லது இறந்து போன கணவன் மூலமாகவோ பிள்ளை இல்லை என்று சொன்னால் இருக்கிற கணவனுக்கு சொத்துல சரிபாதி, நிஸ்ஃபு மா தரக். வலக்கும் நிஸ்ஃபு மா தரக்.
பிள்ளை இருந்தால், இறந்த மனைவிக்கு பிள்ளை இருக்க முடியும் சொன்னால் கணவனுக்கு சொத்தில 4/1. இதே போல மனைவியிட தரப்பத்தை சொல்லும் போது அல்லாஹ் சொல்றான், மனைவி கணவன் இருந்து மனைவி ஹயாத்தோடு இருந்தால் மனைவிக்கு சொத்தில 4/1, கணவனுக்கு பிள்ளை இல்லாத பட்சத்தில். பிள்ளை இருந்தால் 8/1. இது குர்ஆன்ல சராஹத்தாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்ன சட்டம். இது இரண்டாவது, நிக்காஹ் மூலமாக சொத்துரிமைக்கு வரக்கூடியவர்கள். மூன்றாவது ஒரு வகை இருக்கின்றது, அது எங்கள் நாட்டை பொறுத்தவரை நடைமுறையில் இல்லை, அதான் வலா என்று சொல்றது. வலா என்று சொன்னால் ஒரு அடிமையை அல்லாஹ்வுடைய பாதையிலே விடுதலை செய்த உரிமை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த காரியத்தில் மிகவும் விருப்பத்தோடு ஈடுபட்டாங்க, அடிமைகளை விடுதலை செய்ய விஷயத்தில். அவர் ஆப்பாவும் அப்படித்தான், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அப்படித்தான். அப்போ ஒரு நாள் ஒரு அடிமையை விடுதலை செய்யறதுக்காக எஜமான இடத்துல விலை பேசுகிறாங்க. இப்போ எஜமானன் நிபந்தனை போடுறார், நான் விற்பேன், ஆனால் அந்த அடிமை இறந்து போனதுக்கு பிறகு அவருடைய சொத்துரிமை எனக்கு வரணும்னு சொல்ற நிபந்தனை வைக்கிறார். அப்போ ஆயிஷா நாகி இதை ஏற்றுக்கொள்ளாமல் ரசூல் இடத்த முறைப்படுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க கடுமையான கோபத்தில், இஷ்தரிதீஹி வஷ்தரீஹி ஃபைன்னமல் வலாஉ லிமன் ஆதக். போடு நிபந்தனை, அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. வாங்குங்க, நீங்க எந்த பிரச்சனையும் கிடையாது. வலா என்பது, அதாவது சொத்துரிமை என்பது, அடிமையுடைய சொத்துரிமை என்பது அவரை விடுதலை செய்தவருக்குத்தான். இது மூன்றாவது அமைப்பு, ஃபராயிதோடு சம்பந்தப்பட்ட விஷயம். சரியா? அதான் இருந்த இங்க சப்ஜெக்ட்ல வந்ததுனால ஞாபகப்படுத்தினேன். எனது சாத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவருக்கு வாரிசாக வரக்கூடியவர் ஒரே ஒரு பெண் பிள்ளை மட்டும்தான். அதனால 3/2 தர்மம் கேட்கறாங்க, இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி பாதியா இல்லை, 3/1 ரசூலுல்லாஹ் அங்கீகரிக்கிறாங்க விருப்பம் இல்லாம. ஏண்டா பின்னால் சொல்றாங்க வஸ்ஸுலுசு கதீர், அப்படி 3/1 தர்மம் செய்வதும் அதிகம்னு சொன்னாங்க. சரி, இந்த தர்மம் ஒரு பொரு, அதாவது சொந்தக்காரன் தன்னுடைய ஹயாத்தில் செய்யலாம், பிரச்சனை இல்லை. அதனால தன்னுடைய வாரிசுகளுக்கு எந்த பிரச்சனையும் வராது, அதை எங்களுக்கு ஏத்தராத் பண்ண முடியாது. குறிப்பாக அப்படியான தர்மங்கள் செய்யும் போது தனக்கு வாரிசாக வரக்கூடிய பிள்ளைகள் இருப்பாங்க, வளர்த்த பிள்ளைகள் இருப்பாங்க, அவங்க வாரிசாக வர மாட்டாங்க. இப்போ அப்படியான பிள்ளைகளை கைவிட முடியாது, அவங்களுக்கு கொடுக்கலாம். அல்லது தன்னுடைய உற்ற நண்பன் ஏழை இருக்கிறான், கஷ்டத்தில் இருக்கிறான், அவனுக்கு கொடுக்கலாம். அல்லது மிகவுமே அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏழையை கை தூக்கி விடுவதற்காக கொடுக்கலாம், அல்லது தர்மம் செய்யலாம், இதையும் செய்யலாம். ஆனால் வசியத்தை பொறுத்த வரையில் ஒரு மனிதன் வசியத்தை செய்வதாக இருந்தால் இன்றைக்கு அருகி போன ஒன்று. அரபு நாடுகளில் பார்க்கலாம், மௌத்தாத்துக்கு முன்னால் என் சொத்துல இந்த நூல் உண்ட நான் வசிய செய்கிறேன், இன்னாரு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி போட்டு. அப்போ வசிய செய்யலாம். வாரிசாக வராத ஏரிய உணவர்களுக்கு அல்லது தன்னுடைய வளர்ப்பு பிள்ளைகளுக்கு அல்லது தன்னுடைய நண்பனுக்கு தனக்கு விருப்பமானவர்களுக்கு வசியத்தை செய்யலாம். இது இஸ்லாத்தில் மிகவும் வரவேற்கப்பட்ட ஒன்று. குர்ஆன் அல்லாஹு தஆலா சொத்துரிமையை பற்றி சொல்லும் போது, அதாவது இம்பாதி வசியத்தின் யூசி பிஹா அவுதைன், 2 வசனத்திலும் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். அதாவது சொத்துரிமை பிரிக்கிறதா இருந்தால் முதலாவது வசியத்து நிறைவேற்றப்பட வேண்டும், முதலாவது கடன் தீர்க்கப்பட வேண்டும், இரண்டாவதாக வசியத்து நிறைவேற்றப்பட வேண்டும். நிறைவேற்றது பிறகுதான் சொத்துரிமை பிரிக்கப்பட வேண்டும். அப்போ இங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்கிறாங்க, 3 தர்மம் செய்யுங்க, இருந்தாலும் அது மிச்சம்தான். அதுக்கான காரணத்தை சொல்கிறாங்க. அதான் எங்களோட பாடத்துக்கு தேவையான விஷயம். என்ன சொல்கிறாங்க? இன்னக அந்ததர வரசதக அக்னியா கைருல் லக மின் அந்ததரஹும் ஆலதன் யதகஃபஃபூன அன்னாஸ். மாஷா அல்லாஹ். அதாவது உன்னுடைய வாரிசுகள், யார் வாரிசு வர போற? தாய் தகப்பன், பிள்ளைகள், தனது மனைவி, தனது கணவன், இவர் தான் வாரிசு வரக்கூடியவர்கள்.
இவர்களை தனக்கு வாரிசாக வரக்கூடியவர்களை வசதி உள்ளவர்களாக, அகனியா வசதி உள்ளவர்களாக, எங்களுக்கு வசதி இருக்கு நான் விட்டு செல்வது, அவர்கள் நீங்கள் மௌத்தானத்துக்கு பிறகு அவங்களுக்கு ஒன்றுமில்லாமல் அவர்களை விட்டுட்டு போனீங்கன்னு மற்றவர்களிடத்தில் கை நீட்டி வாங்குவதை விட அது சிறந்தது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கான காரணத்தை சொல்றாங்க. சொத்தை மூணில் ரெண்டையோ சரி பாதியோ தர்மம் செய்ய வேண்டாம் என்று தடுத்ததுக்கான காரணம் உறவினர்களுக்கு போய் சேரணும். இந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு மனிதனுடைய சொத்து மிகவும் போய் சேர வேண்டிய உறுத்துடையவர்கள் யாருன்னு பார்த்தோம்னா உறவினர்கள். அதைத்தான் இந்த ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டிவிட்டு பின்னால சொல்றாங்க, வைன்னக லன் துன்ஃபிக நஃபகதன் தப்தகி பிஹி வஜ்ஹல்லாஹ் இல்லா உஜிர்த அலைஹா. அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடி நீ எந்த தர்மத்தை செய்தாலும் அதற்குரிய கூலி நிச்சயம் அல்லாஹ்விடத்தில் உனக்கு இருக்குது. லன் துன்ஃபிக சொல்றாங்க. இந்த லன் என்ற வார்த்தை அபதான் என்பதை குறிக்கும். சரியா? என்றும் அல்லாஹ்வுடைய திருப்திக்காக நீங்கள் ஒரு தர்மத்தை செஞ்சால் அதற்கான கூலி அல்லாஹ்விடத்திலே உங்களுக்கு உண்டு என்று சொல்லி போட்டு ஹத்தா மா தஜஅலு ஃபீ மிரதிக, உன்னுடைய மனைவியின் வாயில் நீ ஊட்டக்கூடிய கவலமாக இருந்தாலும் சரி. சுப்ஹானல்லாஹ். இந்த கவலம் என்பது ஊட்டிவிட்ட கவலத்தை சொல்லல, மனைவிக்கு கொடுக்கக்கூடிய அத்தியாவசியமான செலவுகளை குறிக்குது. இப்போ அந்த செலவாக இருந்தாலும் கூட அதுவும் தர்மமாக கணிக்கப்பட்டு அதற்கான கூலி உங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே காத்து கொண்டிருக்கிறது என்ற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே குறிப்பிடுகின்றார்கள். அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இங்கே என்ன சொல்றான், அல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் பில்லைலி வன்னஹார் சிர்ரன் வ அலானியத்தன் ஃபலஹும் அஜ்ருஹும் இன்த ரப்பிஹிம் வலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். தங்களுடைய செல்வங்களை இரவு பகலாக ரகசியமாக பரகசியமாக செலவு செய்பவர்களின் கூலி, அதற்கான நன்மை உங்களுடைய ரப் அவர்களுடைய ரப்பிடத்தில் இருக்கின்றது. அல்லாஹ் புரிந்து கொள்றான், அல்லாஹ் ஏற்றுக்கொள்றான். அதாவது ஃபிக்ஸட் பேங்க்ல போட்டாச்சு, பயப்படவே தேவையில்லை, நிச்சயமாக கிடைக்கும் நாளை மறுமையில் என்று அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா சொல்லி போட்டு திரும்ப அதை தாக்கீது பண்றான், அதை உறுதிப்படுத்துற அல்லாஹ் தஆலா. எப்படி? வலா ஹவுஃபுன் அலைஹிம், அவங்க மறுமையை நோக்கி செல்லக்கூடிய பயணத்தில் எந்த ஒரு அச்சம் அவங்களுக்கு இருக்காது. அவங்களோட கூலி காத்து கொண்டிருக்காங்க. மௌத்தை பற்றி கவலைப்பட தேவையில்லை, அச்சப்பட தேவையில்லை. ரப்புல் ஆலமீன் தங்களுக்கு வழங்க போற நன்மை நிச்சயமாக கிடைக்கும், அச்சம் இல்லாமல் போகலாம். வலாஹும் யஹ்ஸனூன், பின்னால விட்டுட்டு போற சொத்து சுகமாக இருக்கலாம், தான் விட்டு செல்லக்கூடிய வீடு வாசல்களாக இருக்கலாம், தோட்டந்தருவாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், இதை நினைச்சு அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை உறுதிப்படுத்துறான். ஏண்டா அவங்களோட கூலி அல்லாஹ்விடத்தில் காத்திருக்கு. இந்த வசனத்தை அல்லாஹ் தஆலா முடிக்கும் போது இப்படியான ஒரு வாக்கியத்தை அல்லாஹ் குறிப்பிடும், வலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். இந்த வார்த்தை குர்ஆன்ல பல இடங்களில் வந்திருக்குது. அந்த வந்த இடங்கள் எல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு முக்கியமான நல்ல காரியத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி போட்டு தான் இந்த வசனத்தை அல்லாஹ் தஆலா குறிப்பிடுறான். உதாரணமாக சூரத்துல் பக்ராவில் பின்னால் வருது 277 வசனத்தில் பார்க்குறோம், இன்னல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத் வஅகாமுஸ் ஸலா வஆதவுஸ் ஸகா லஹும் அஜ்ருஹும் இன்த ரப்பிஹிம் வலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். அல்லாஹு அக்பர். நிச்சயமாக இவர்கள் ஈமான் கொண்டு சாலிஹான அமல்கள் செய்து தொழுகையை நிலைநாட்டி ஜகாத்தும் கொடுத்து வந்தார்களோ அவர்களுக்குரிய கூலி அவருடைய ரப்பிடத்தில் இருக்குது. அவர்கள் மறுமை நோக்கி செல்லக்கூடிய பயணத்தில் அச்சப்படவும் மாட்டார்கள், இந்த உலகத்தில் விட்டு செல்லக்கூடிய கவலைப்படவும் மாட்டார்கள். இப்படி ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் இங்கே பார்க்குறோம். நாங்கள் 4 முக்கியமான விஷயத்தை எல்லாம் சொல்றான். ஈமான், அமல் சாலிஹாத், தொழுகை, அதில் ஒன்றுதான் தொழுகை, ஜக்கா, அதில் ஒன்றுதான் ஜக்கா. இப்போ சாலிஹான அமலை பொதுவாக சொல்லி போட்டு ஸ்பெஷலாக விசேஷமாக அல்லாஹு தஆலா தொழுகையும் ஜக்காத்தையும் குறிப்பிடுறான். அப்போ இந்த நல்ல காரியங்கள் செய்யக்கூடியவர்களுக்கு அவருடைய கூலி ரப்பிடத்தில் இருக்குது.
ஃபிக்ஸட் பேங்கில் போட்டாச்சு, பயப்பட தேவையில்லை. மௌத்தா நேரத்தில் கவலைப்படுத்தல, அல்லாஹ்வுடைய காத்து இருக்குது. இப்படி ஏதோ ஒரு நல்ல காரியத்தை, நல்ல ஒரு அமலை, ஒரு சிறப்பான ஒரு செயலை அல்லாஹு தாலா குறிப்பிட்டு விட்டுத்தான் இந்த வசனத்தை அல்லாஹு தாலா முடிக்கிறான். இந்த வசனத்தை கொண்டு முடிக்கிறான் இல்லையா? லஹும் அஜ்ருஹும் இன்த ரப்பிஹிம் வலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். இப்படி குர்ஆன்ல பல இடங்களில் பார்க்கின்றோம். அடுத்தது 275வது வசனம். يقول الله تعالى الذين يأكلون الربا. சுப்ஹான் அல்லாஹ். இப்போ தர்மத்தை பற்றி அல்லாஹ் சொல்லிட்டான். மிகச்சிறந்த ஒரு நன்மையான காரியம் என்ன அல்லாஹு தஆலா சொல்லிட்டு இப்போ மிக மோசமான ஒரு செயல் அல்லாஹ் சொல்ல வரானுங்க. வட்டியை பற்றி சொல்ல வரான். அல்லதீன யஅகுலூன ரிபா லா யகூமூன இல்லா கமா யகூமுல் லதீ யதஹப்பத்துஹு ஷைத்தானு மினல் மஸ் ذلك بأنهم قالوا إنما البيع مثل الربا نعوذ بالله وحل الله البيع وحرم الربا فمن جاءه موعظة من ربه فانتهى فله ما سلف وأمره إلى الله ومن عاد فأولئك أصحاب النار هم فيها خالدون. سبحان الله. الذين يأكلون الربا வட்டியை உண்போர், வட்டியை உண்போர். இந்த அக்கல யஅக்குலூன் எல்லிபோன் அல்லாஹு தஆலா யஅக்குலூன்னு சொல்றான். இந்த வட்டியில் மிக முக்கியமான அம்சம் சாப்பிட்றது தான். இல்லாட்டி வட்டி எடுத்தால் வாகனம் வாங்கலாம், வீடு வாங்கலாம், சொத்து வாங்கலாம், எல்லாம் வாங்கலாம், ஆடம்பரமாக வாழையிலும் எல்லாம் செய்யலும். ஆனால் ஒரு மனிதன் வட்டி எடுப்பதிலான மிக பிரயோசனம் அடைவது உணவு விஷயத்தில் தான், சாப்பாடு விஷயத்தில் தான். அதனால் அல்லாஹ் தஆலா இங்கே அல்லதீன யஅகுலூன ரிபா, வட்டி உண்பவர்கள் என்று அல்லாஹ் தஆலா ஆரம்பிக்கின்றான். அவங்க நிலைப்பாடு என்ன? நாளை மறுமையில் அந்த வட்டி எடுப்பவர்களுக்குரிய ஒரு தண்டனை அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை சொல்றான். லா யகூமூன இல்லா கமா யகூமுல் லதீ யதஹப்பத்துஹு ஷைத்தானு மினல் மஸ். நாளை மறுமையில் கபரிலிருந்து எழுப்பப்படுற நேரத்துக்கு, மறுமையை நோக்கி போற நேரத்துக்கு ஷைத்தானால் தீண்டப்பட்ட பைத்தியம் பிடித்தவன் போன்று எழுப்பப்படுவார்கள். நஊது பில்லாஹ். இது வட்டியினுடைய மிக பயங்கரமான ஒரு தண்டனை. சுவர்க்க நரகம் போறதுக்கு முன்னாலேயே கபரிலிருந்து எழுப்பி மறுமையை நோக்கி போற நேரத்தில் ஒரு பக்கம் நடப்பாங்க, ஒரு பக்கம் மயங்கி விழுவாங்க. இந்த பைத்தியகாரன் எப்படி? அவனுக்கு எதுவும் சிந்தனை இல்லை, எல்லாம் செய்வான் அவன். சுப்ஹானல்லாஹ். அப்ப ஷைத்தானுடைய தீண்டுதலால் பைத்தியம் பிடித்தவன் போன்றே அல்லாமல் அவர்கள் நாளை மறுமையில் எழும்ப மாட்டார்கள். இதற்கான காரணம் என்ன? இப்படியான ஒரு தண்டனை அவர்களுக்கு கொடுக்கப்பட காரணம் என்ன? ذَلِكَ بِأَنَّهُمْ قَالُوا إِنَّمَا الْبَيْعُ مِثْلُ الرِّبَا. சுப்ஹானல்லாஹ். அவங்க வட்டி சாப்பிட்றதோட, வட்டி கொடுக்கிற எடுக்கிறதோட என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, வியாபாரம் வட்டி ஒன்று தானாப்பா, நஊது பில்லாஹ் அப்படின்னு சொன்னார்கள். ذَلِكَ بِأَنَّهُمْ قَالُوا إِنَّمَا الْبَيْعُ, வியாபாரம் என்றாலே வட்டி தானே, வட்டியை போலதானே என்று சொன்னார்கள். அதுக்கு தான் அந்த தண்டனை. பின்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஹல்லல்லாஹுல் பைஅ, வியாபாரத்தை ஹலாலாக்கினான். வஹர்ரம ரிபா, வட்டியை ஹராமாக்கினான். ஃபமன் ஜாஅஹு மௌஇதத்தும் மின் ரப்பிஹி ஃபன்தஹா, அல்லாஹ்விடத்திலிருந்து வட்டி கொடுக்காதீங்க, எடுக்காதீங்க என்று உபதேசம் வந்த பின்னர் அதை கருத்தில் கொண்டு பயந்து அதை விட்டு விலகி கொண்டவர்களுக்கு பலஹு மா ஸலஃப், அதுக்கு முன்னால வட்டி வாங்கலாம் மன்னிக்கப்படும், தண்டிக்கப்பட மாட்டாது. வ அம்ருஹு இலல்லாஹ், அவருடைய காரியம் அல்லாஹ்விட்ட இருக்குது, அல்லாஹ்வுடைய பொறுப்பு.
வமன் ஆத ஃபஉலாயிக அஸ்ஹாபுன் நார் ஹும் ஃபீஹா காலிதூன். அல்லாஹ்வுடைய உபதேசம் வந்த பின்னரும் வட்டி ஹராம் அல்லது இந்த வசனத்தை ஒதுக்கி காண்பிச்சு ஒரு உபதேசம் செய்பவர் வட்டி ஹராம் என்று சொன்ன பின்னரும் வட்டியில் ஈடுபடுபவர்கள், அதே வட்டி செய்து வட்டி கொடுத்து கொண்டிருந்தவர்கள் விட்டுடு திரும்பவும் மீண்டால் வமன் ஆத அப்படித்தான் சொல்லுவோம், திரும்பவும் மீண்டால் ஃபஉலாயிக அஸ்ஹாபுன் நார், அல்லாஹ் தஆலா எச்சரிக்கிறான். அவர்கள் நரகவாசிகள், நரகத்துக்கு சொந்தக்காரர்கள். அஸ்ஹாபுல் மால் என்றால் பணத்துக்கு சொந்தக்காரன், அஸ்ஹாபுல் இல்ம் என்று சொன்னால் அறிவுக்கு சொந்தக்காரன், அஸ்ஹாபுன் நார் என்றால் நரகத்துக்கு சொந்தக்காரர்கள். ஃபஉலாயிக அஸ்ஹாபுன் நார் ஹும் ஃபீஹா காலிதூன், அதிலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 275வது வசனத்திலே குறிப்பிடுகின்றான். இங்க நாங்கள் பார்க்கிறோம், இதுக்கு முன்னால 261 வசனத்திலிருந்து 274 வசனம் வரை சதகாவுடைய சிறப்பை பற்றி, அது எப்படி கொடுக்கப்பட வேண்டும், அதில் இஹ்லாஸ் எந்த அளவுக்கு அவசியம், அதில் ரியா இருக்கக்கூடாது, மோஸ்தி இருக்கக்கூடாது, அதே போன்று கொடுத்து போட்டு சொல்லி காட்டக்கூடாது, கொடுக்கப்பட்டவர் இதனால் துன்பம் அடையக்கூடாது என்றெல்லாம் அல்லாஹு தஆலா விவரித்து விட்டு உபதேசம் செய்துவிட்டு பின்னால மிக மோசமான சமுதாயத்தில் இன்னைக்கு நடக்கக்கூடிய மிக பயங்கரமான கொடுமைகள் ஒன்றுதான் வட்டி. இந்த வட்டியை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ப விவரிக்க ஆரம்பிச்சிருக்கார். அல்லதீன யகுலூன ரிபா வசனத்தை ஆரம்பிக்கும் போது அல்லாஹு தஆலா வட்டியை உண்பவர்கள் என்று ஆரம்பிக்கின்றான். நான் ஆரம்பத்தில் சொன்ன போல இங்க அப்பர பில் அக்கில் சாப்பிடுறன்னு சொல்றான் அல்லாஹு தஆலா. ஆனால் சாப்பிட்ற மட்டுமல்ல, வட்டியால் பல விஷயம் நடக்கும். நான் ஆரம்பத்தில் சொன்ன போல சொத்து சோம் வாங்கலாம், தோட்டம் வாங்கலாம், வீடு வாங்கலாம், புதிய வீடு கட்டலாம், அல்லது சுகபோகமாக இருக்கலாம், வாகனங்கள் வாங்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் முக்கியமானது வட்டியோடு சம்பந்தப்பட்டது சாப்பிட்றது தான். அதிகமானவுடைய நிலைப்பாடு தான். சரி, அல்லதீன யகுலூன ரிபா, ரிபா என்றால் அர்த்தம் ஜியாதா, அதிகம். ஒரு கடன் கொடுக்குறோம், 1000 ரூபா கொடுத்து போட்டு ஒரு மாதம் காலக்கெடு கொடுத்து திருப்பி எடுக்கிற நேரத்தில் 1200 ரூபா வாங்குற, நஊது பில்லா. அப்ப ஜியாதா அதிகம், கொடுத்ததை விட அதிகம். இந்த ரிபாவை பொறுத்தவரை 3 வகைப்படும். ரிபா 3 வகைப்படும். ஒன்று ரிபல் ஃபதுல் என்று சொல்லப்படும், இரண்டாவது ரிபன் நசியா என்று சொல்லப்படும், மூன்றாவது ரிபல் அஜல். இதில் முதலாவதாக சொல்லப்படுவது ரிபல் அஜல். இதான் இன்னைக்கு வழக்கத்தில் உள்ளது. இதான் அடிப்படை, வட்டிக்கு அடிப்படை தான். வட்டின்னு சொல்லப்பட்டால் அதுதான் கருத்து கொள்ளப்படும். அது எப்படி போனா, ஒரு மனுஷன் ஃபகீர், ஏழை, எந்தவான வசதியும் இல்லை, வாழ்வாதாரம் எதுவுமே இல்லை, ஒரு பணக்காரத்தில் இப்போ தான் கஷ்டமாக இருக்குது, எனக்கு ஒரு 1000 ரூபா கடன் தாங்க, அக்ருது நீ 1000 ரூபா அல்லது 1 லட்சம் கேட்குறான். அதை திருப்பி ஒரு மாதம் கால தவணை வச்சு நான் திருப்பி தாரேன், திருப்பி வரும்போது நான் அதை 1200 ரூபாவாக தாரேன் என்று
ஃபகீராக இருக்கக்கூடியவர் சொன்னாலும் சரி, அல்லது வசதி உள்ளவர் சொல்கிறாரு 1000 ரூபாயா தாரன், பிரச்சனை இல்லை, மாதம் முடியும் போது 1200 ரூபா தந்துடணும். இதான் ரிபல் அஜல் சொல்கிறது. அஜல் என்றால் காலம், ஒரு குறிப்பிட்ட காலத்தை நிர்ணயிக்கிறது. ஒரு மாதம், 2 மாதம், 6 மாதம் அல்லது ஒரு வருஷம் என்று நிர்ணயித்து கொள்வது. ஒரு வருஷம் திருப்பித்தார். அப்போ கடன் எடுப்பவர் சொன்னாலும் சரி, கடன் கொடுக்கக்கூடிய வசதி படைத்தவர் சொன்னாலும் சரி, இது ரெண்டுமே ரிபல் அஜல் என்று சொல்லப்படும். வட்டியினுடைய அடிப்படை தான். இன்றைக்கு வளமையில் இருக்க வழக்கில் இருக்கக்கூடிய இதான். இன்றைக்கு வட்டியோடு சம்பந்தப்பட்டவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், கையில் தாராளமாக பணம் இருக்குது, ஹராமாக சம்பாதித்த பணம், ஹலாலாக சம்பாதித்த ஒரு நாள் செய்ய மாட்டான். ஹராமாக சம்பாதித்தவனுக்கு தான் ஆசை கூட, சும்மா கொடுக்க மாட்டான் காசை. ஒரு ஏழைக்கு உதவி செய்ய நோக்கம் இருக்காது. என்ன செய்வான்? கொடுத்து போட்டு திரும்பி மேலதிகமாக வாங்கி எடுப்பான். இன்றைக்கு வழக்கில் இருக்கக்கூடிய வட்டி இதான். இதான் இந்த 3 வகையிலேயும் மிக பிரபல்யமான வட்டி அமைப்பு. இரண்டாவதாக ரிபன் நசியா. அதிகமான உலமாக்கள் ரிபல் அஜலம் ரிபன் நசியா ஒன்றுதான், கிட்டத்தட்ட 2 ஒன்றுதான் என்று சில உலமாக்கள் சொல்றாங்க. ஆனால் வேறு சில உலமாக்கள் சொல்றாங்க ரிபல் அஜல் வேற, ரிபன் நசியா வேற. ரிபன் நசியாவை பொறுத்த வரையில் ஒரு மனிதன் கடன் எடுக்கிறான், 1000 ரூபா, 1 லட்சம் கடன் எடுக்கிறான். வட்டி பொருந்தியோ பொருந்தாமலோ, ஆனால் தெரியுமா அவன் சும்மா கொடுக்க மாட்டான், வட்டி தான் கொடுப்பான். இப்போ ஒரு வருஷம் காலக்கெடு முடிகிற போது வசதி படைத்தவன், வட்டிக்கு கொடுத்தவன் எடுத்தவன்கிட்ட சொல்றான், காலக்கெடு முடியுது, திருப்பி தரப்போறியா இல்லாட்டி காலத்தை நீட்டுவா? இல்லப்பா என்கிட்ட வசதியில் திருப்பி தரதுக்கு. அப்போ காலத்தை நீட்டன், வட்டி கூடும் என்று சொல்வது தான் ரிபன் நசியா என்று சொல்லப்படும். அப்போ வட்டி என்பது 3 வகைப்படம். ஒன்று ரிபல் அஜல் என்று சொல்லப்படும், 2 ரிபல் நசியா என்று சொல்லப்படும், 3வது ரிபல் ஃபதுல். ரிபல் ஃபதுல் என்று சொல்வது குறிப்பாக உணவு தானியங்களோட அல்லது புழங்கக்கூடிய, அதாவது காசிகளோட, அது தங்கமாக இருக்கலாம், வெள்ளியாக இருக்கலாம், அல்லது வேறு எதுவாக இருக்கு, இதோடு சம்பந்தப்பட்டவைகள். சமனியாத்துன்னு சொல்றது பெருமதியானவைகளோடு சம்பந்தப்பட்டது. சம்பந்தமாக புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அஸ்ஸஹபு பிஸ்ஸஹப் வல்ஃபித்தத்து பில்ஃபித்தா வத்தம்ரு பித்தம்ர் வல்மில்ஹு பில்மில்ஹ் வஷ்ஷஈரு பிஷ்ஷஈர் வல்கம்ஹு பில்கம்ஹ் மஸலன் பிமிஸல் யதன் பியத் சவாஅன் பிசவா ஃபமா ஸாத ஃபர்ரிபா. அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தங்கமாக இருந்தால் கொடுத்தால் அதே போல் எடுக்க வேண்டும். வேற விளக்கத்துக்கு வரும். வெள்ளியாக இருந்தாலும் அப்படித்தான். ஈத்தம்பழம் தம்ர், ஈத்தப்பழமாக இருந்தாலும் அப்படித்தான். உப்பாக இருந்தால் மில்ஹ் உப்பு, உப்புனாலும் அப்படித்தான். ஷயீர் கோதுமை அப்படி அதுவும் அப்படித்தான். கம்ஹண்டாலும் அப்படித்தான். தானி 2 வகையான தானியங்கள். மஸலன் பிமஸல் யதன் பியத் சவாஅன் பிசவா. 3 நிபந்தனை. அளவு சரியா இருக்கணும், கூட குறைய இயலாது, கொடுத்து எடுத்து கையில் உடனே முடிச்சுக்கணும். யதன் பியத் என்பது உடனே முடியணும்.
இந்த பின்னால் முடிக்கின்ற கதை இல்லை. சவா அம்பி சவா, சரிசமமாக இருக்கணும். அப்போ இதில் அர்த்தம் என்ன சொன்னால், ஒருவரோட தங்கம் இருக்குது, தங்கம் பழசி புதுசுன்னு இருக்குது. இப்போ ஒருவர் பழைய தங்கத்தை விற்க போறார், விற்று போட்டு புதிய தங்கம் வாங்க போறார். பழைய தங்கத்தை கொடுப்போது புதிய தங்கம் வாங்குவதாக இருந்தால் இது 50 கிராம் இருந்தால் அது 50 கிராம் இருக்கணும். கொஞ்சமாலும் கூடிச்சு குறைஞ்சிச்சு வட்டி சொல்றாங்க. ஒன்று. ரெண்டாவது, உடனே முடியணும், சரிசமமானதாக இருக்கணும், எந்த வித்தியாசம் இருக்கப்படா. இதே மாதிரி வெள்ளி, ஒருவட்ட வெள்ளிக்கு விற்க போறாரு, பழைய வெள்ளி புதிய வெள்ளி வாங்க போறாரு, சமமாக இருக்கணும். எந்த ஜியாதத்தும் எந்த கூடுதல் கூட்டலும் குறைக்கவும் இயலாது, உடனே முடிக்கணும். இதே மாதிரி ஈத்தப்பழம், ஈத்தப்பழத்தை கொடுத்து போது ஈத்தப்பழம் வாங்குறா இருந்தால் சமமாக இருக்கணும். இதே போலான உப்பு, இதே போலான அதாவது ஏனைய தானியங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் குறிப்பிடுறாங்க. இதனுடைய விளக்கத்தை முஸ்லீமில் பதிவாக இருக்கக்கூடிய அந்த ஹதீஸில் பார்க்கலாம் நாங்கள். அன் அபீ ஸயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு قال, அபூ ஸயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அவனும் ஒரு பிரபலியமான சஹாபி. ஜாஅ பிலாலுன் இலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு முஅத்தின் ரசூலில்லாஹ், ரசூலுல்லாஹ்வுக்கு பாங்கு சொன்னவர்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு கருப்பு அடிமையாக இருந்து இஸ்லாத்தை ஏற்றவர்கள், சொல்லனா துன்பத்துக்கு ஆளானவர்கள் மக்கால் இருக்கும்போது. அவங்க ஒரு நாள், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் மிகவும் சிறப்பான புர்னி, சரியா, பிதம்ரின் புர்னி, மிக தரம் உயர்ந்த ஈத்தப்பழம். ஈத்தப்பழத்தில் ஒரு நல்ல வகை எடுத்துக்கிட்டு வாரார் ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுக்குறதுக்கு. இப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும் பிலாலுடைய நிலைமை, அவர் வறுமையில் இருக்கிறவர். அவருக்கு எப்படி இந்த தம்பு கிடைச்சி, ஈத்தப்பழம் கிடைச்சிச்சு, இவ்வளவு சிறப்பான ஈத்தப்பழம் கிடைச்சிச்சு? எனவே கேட்குறான், மின் ஐனஹாதா, பிலாலே இதுக்கு இது உங்களுக்கு இங்கால. அப்போ பிலால் ரலியல்லாஹு அன்ஹு கள்ளம் கபடம் இல்லாமல் உண்மையை சொல்கிறாங்க. கான இந்தனா தம்ருன் ரதி ஃபபிஅது மின்ஹு ஸாஐனி பிஸா, என்ற மோசமான ஈத்தப்பழம் இருந்துச்சு, அதில் 2 சா அளவுகோல், சா என்பது 4 அம்தாத், சரியா, அதில் 2 மடங்கு கொடுத்து போட்டு 1 மடங்கு நல்ல ஈத்தப்பழம் வாங்கினேன்னு சொல்கிறாங்க. லினுத்இம அன்-நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுக்குறதுக்காக வந்து அப்படி செய்கிறார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய பண்பு எப்போதும் தவற கண்டால் சுட்டி காட்டி திருத்துறது. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளப்பம் இல்லாமல் தெரியாமல் இந்த வேலையை செஞ்சிட்டாங்க, சரியா. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, ஊவா ஊவான்றாங்க. சிரிக்காதீங்கடா, ரசூலோட வார்த்தை, இந்த வெறுப்பு வார்த்தை. நான் கவலைப்படுறேன், நான் கவலைப்படுறேன் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்படி அர்த்தம் 500 ரிபா, இதான் வட்டி ஐன் அப்படின்றாங்க ரசூலுல்லாஹ். இதான் 500 ரிபா, மற சந்தேகமே இல்லை இதில். 500 ரிபான்னு சொன்னா சந்தேகமே இல்லாமல் இது வட்டினாங்க ரசூலுல்லாஹ். லா தஃபால், இப்படி செய்ய வேண்டாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தடை விதிக்கின்றார்கள்.
இப்போ வழிகாட்டணுமே. அப்போ என்ன செய்கிறது? யாராவது பழைய தங்கத்தை எடுத்து போட்டு புதிய தங்கத்தை தருவானா? அதே அளவுக்கு தரமாட்டான். யாராவது இந்த மோசமான ஈத்த பழத்தை கொடுத்து போட்டு நல்ல ஈத்த பழம் தருவானா? தரமாட்டான். அப்போ வழி என்ன? வழிகாட்டணும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டுறாங்க. இதா அரத்த அன் தஷ்தரிய ஃபபிஇ தம்ர் பிபைஇன் ஆகர். உங்கள்கிட்ட இருக்கிற மோசமான ஈத்த பழத்தை வித்துருங்க. முதலாவது அதுக்கு ஒரு விலையை போட்டு வித்துருங்க. அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை, அது வேற வியாபாரம். பிபைஇன் ஆகர். அப்போ பழைய தங்கத்தை என்ன செய்யணும்? எங்களுக்கு புதிய தங்கம் வாங்கணும் சொன்னால் முதல்ல பழைய தங்கத்தை விலை பேசி வித்துறணும். வித்து காசை கபது பண்ணணும், காசை எடுக்கணும் கைக்கு. எடுத்து போட்டு புதிய தங்கம் எங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி வாங்க வேண்டும். அதான் சொல்கிறான், வலாக்கின் இதா அரத்தன் தஷ்தரிய ஃபபிஇ தம்ர பிபைஇன் ஆகர் சும்ம அஷ்தரீஹி. அந்த காசுக்கு நீங்கள் நல்ல ஈத்த பழத்தை வாங்குங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டினார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லிமே பதிவாயிருக்கின்றது. அதனால் இது அநேகமாக இன்றைக்கு நினைக்கிறேன் நடைமுறை இருக்குது. இன்றைக்கு அதாவது பாவிச்ச நகையை கொண்டு போட்டு முதல்ல விற்கிறது, விலை பேசி விற்கிறவங்க குறைத்தா எடுப்பான். ஏன்னா அதை வந்து உருக்கணும், உருக்கினா ஈக்கிறெல்லாம் போயிடும், அதில் இருக்கிற சேர்மானங்கள் எல்லாம் போயிடும். மிஞ்ச போகிறது கொஞ்சம்தான், குறைவாக தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி விலை பேசுவான் அவன். ஆனால் தங்கம் தான், பழசாக இருந்தாலும் புதுசாக இருந்தாலும். இருந்தாலும் அதை உருக்கும் போது அது இருக்கிற சேர்மானெல்லாம் போயிடும், நெருப்போடு போயிடும். தங்கம் மட்டும் தான் மிஞ்சும், ஏன்னா குறைவு ஏற்படும். ஆகவே அந்த பழைய தங்கத்தை விற்று காசை கைக்கு எடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான புதிய நகையை வாங்க, புதிய தங்கத்தை வாங்குங்க என்ற அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வழிகாட்டுறாங்க. ஈக்கிற மோசமான ஈத்த பழத்தை விற்று அதுக்கு விலையை பேசி விற்று போட்டு அது வியாபாரம் முடியட்டும், அதுக்குரிய காசு எடுத்து உங்களுக்கு தேவையான நல்ல ஈத்த பழத்தை வாங்குங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டினார்கள். அப்போ இதே மாதிரி தான் இங்கே குறிப்பிடப்பட்ட 6 அம்சங்கள்: தங்கம், வெள்ளி, ஈத்தப்பழம், உப்பு, தானியங்கள் 2 வகை, ஷயீர், கம்ஹ். குறிப்பிடப்பட்ட இந்த விஷயங்களை இது போன்றவைகளிலும் நாங்கள் எங்களுக்கு தேவையில்லாததை கொடுத்து போட்டு விலை பேசி கொடுத்து போட்டு அதுக்குரிய காசை கைப்பற்றிய பிறகுதான் நாங்கள் அதே இனத்தைச் சேர்ந்த வேறு இதுகளை வாங்க வேண்டும். அப்படி வாங்கினால் இது வட்டியோடு சம்பந்தப்பட மாட்டாது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் இது சம்பந்தமான மேலதிக விளக்கங்கள் உங்களுக்கு தரப்படும். அதே நேரத்தில் வட்டியினுடைய கொடுமை, அதற்கு அல்லாஹ் நியமிச்சிருக்கக்கூடிய பயங்கரமான தண்டனை, சமூகத்தில் இருக்கக்கூடிய மிக மோசமான ஒரு நோய், மிக மோசமான ஒரு பாதக செயல், யாருமே சம்பந்தப்பட்டுவிடக்கூடாது, அந்த அளவுக்கு மோசமான செயல். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் சம்பந்தமான விளக்கங்களை பார்ப்போம். வல்ல ரஹ்மான் பேசிய எனக்கும் கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கும் மார்க்கத்தில் தெளிவான விளக்கத்தை தந்து அந்த விளக்கத்தை முழுமையாக கிரகித்து வாழ்க்கையில் செயல்பட்டு நாளை மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவர்க்கம் செல்ல அனைவருக்கும் வாய்ப்பளிப்பானாக என்று கேட்டு விடைபெறுகின்றேன். வாஹ்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி.